வெல்கம் பேக் டு Vero's Kitchen Tales. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். பொதுவா எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு கன்சர்ன் ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து வெஜிடபிள் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனோட தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அகைன் எங்கள் வீட்டில் இது ஒரு ஹிட்டான ரெசிபி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்லேயும் பயங்கர ஹிட் ஆகும். இதை செஞ்சீங்கன்னா குழந்தைங்க வெஜிடபிள் சாப்பிட்றதே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்டர்நேஷ்னல் ரெசிபி. அது என்னென்னா Quesadilla. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்கள தான் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவோட எண்டில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், அதையும் என்னன்னு தவறாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவு நம்ம பிணைஞ்சிடலாம். அதுக்கு வந்து இந்த டஃப் பிணையிறக்கு ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் வந்து நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். ரெண்டும் சமப்பங்கு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு சால்ட் கொண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் ஃபுல் சப்பாத்தி மாவு கோதுமை மாவு வச்சும் பண்ணலாம், ஃபுல்லாக மைதா மாவு வச்சும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து வார்ம் வாட்டர் வந்து லைட்டாக சூடு பண்ண வாட்டர் வந்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்க்கால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டஃப் பிணையிறக்கு கொஞ்சம் அந்த வாட்டர் வந்து அதோட மிக்ஸ் ஆகி பண்ணிவிட்டு, நம்ம யூஸ்வலாக பண்ணுற சப்பாத்தி பிணையிற மாதிரி நல்லா டஃப் வந்து பிணைஞ்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா சாஃப்டாக வரணும். நல்லா ரோல் பண்ணணும். அப்போ தான் அந்த டார்ட்டில்லா, அதாவது அந்த Quesadillaக்கு அடியில் வைக்கிற அந்த அது பேர் வந்து டார்ட்டில்லா, அது வந்து நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. வச்சுட்டு மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறக்காக கொஞ்சம் ஆயில் தடவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து வச்சிடலாம். இது 30 மினிட்ஸ் உங்களால் வைக்க முடியல அப்படின்னா அதுக்கான டிப்பும் இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். நான் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து அது வெங்காயம் போடுறத நான் என்னால் ஷூட் பண்ண மறந்துட்டேன், ஸோ படான் மீ. கொஞ்சமாக கேரட், ஸ்வீட் கார்ன், அப்புறம் வந்து ஃப்ரோசன் பீஸ் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஆக்சுவலி நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிறது மஷ்ரூம், பேபி கார்ன்ஸ், கேப்சிகம்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ்வலாக வந்து மெக்சிகன் இந்த டிஷ்ஷு வந்து கேப்சிகம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டு அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வேகிற வரைக்கும் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வெந்தாச்சு. கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர். நம்ம இந்தியன்ஸ் நமக்கு வந்து கொஞ்சம் மசாலா வேணும் இல்லையா, எல்லாத்துலேயும். அது படமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு சாப்பாடாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் மசாலாவோட வேகிற அளவுக்கு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா வந்து வெந்தாச்சு. கொஞ்சமாக நமக்கு கார்னிஷிங்க்கு, நமக்கு அந்த ட்விஸ்ட்டுக்கு வந்து கொத்தமல்லி தலை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் நம்மளோட ஃபில்லிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீஸ் வந்து போட போகிறேன். நம்ம நார்மலாக வந்து சீஸ் ஸ்லைசஸ் தான் நான் போடுறேன். ஆனால் யூ கேன் ஆட் எனி சீஸ் யூ லைக், அதாவது செடார், மொசரெல்லா இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போட தேவையில்லை. எப்படியும் நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து அந்த ரேப் பண்ணுறப்ப நம்ம சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இன்னொன்று என்ன சொல்லணுன்னா, நீங்கள் டார்ட்டில்லா பண்ணும்போது வந்து நீங்கள் பட்டர் ஆட் பண்ணி பண்ணலாம். ஆனால் நான் சீஸ் ஆல்ரெடி ஃபேட் நிறைய இருக்கிறனால வந்து நான் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், நம்மளோட நான் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து வேகட்டும். நெக்ஸ்ட் அகெயின் ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு, ஃப்ளிப் பண்ண உடனே என்ன பண்ணலான்னா நம்மளோட ஃபில்லிங்ஸ் எடுத்து இதில் வைக்கலாம். இப்போது ஃபில்லிங்ஸ் எடுத்து நம்ம வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன சீஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த டிஷ்ஷோட பேர் மீனிங்கே வந்து சீஸில் வந்து இருக்கிற வெஜிடபிள்ஸ் அந்த மாவோடு வச்சுருக்கிறது தான் அர்த்தம். இதுக்கு இந்த Quesadilla அப்படிங்கிற நேமுக்கு வந்து அர்த்தமே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது கூட வந்து நீங்கள் என்ன டிப் வேணால் வச்சு சாப்பிட்லாம். மயனைஸ் இல்லைனா வந்து ஸ்வீட் அண்ட் சோர் சாஸ், டொமேட்டோ கெச்சப்ஸ் எது வேணாலும் இது நல்லா மேட்ச் ஆகும். ஈவன் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம், ஒன்றும் தேவையில்லை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண. பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குன்ட்டு. நம்மளோட இன்டர்நேஷ்னல் ரெசிபி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் ஈஸியாக செய்ய முடியும். ஸோ இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோட எண்டில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
பாருங்கள் ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலாக நீங்கள் சப்பாத்தி ஒரு பிக் ஃபேமிலிக்கு போடுறீங்க அப்படின்னா ரொம்ப போட வேண்டியது இருக்கும். பட் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிட முடியும். நிறைய மாவு வந்து பிணைய தேவையில்லை, கொஞ்சமாக பிணைஞ்சிட்டு ஸோ ஃபில்லிங்ஸ் இருக்கனால வயிறும் ஃபில் ஆகும், மனசும் ஃபில் ஆகும். பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற சப்பாத்தி மாதிரி இல்லாமல் எப்பவும் போல் சப்பாத்தி குருமா இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1 என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து மாவு பிணைஞ்சு 1/2 hour வைக்க முடியாது, உங்களுக்கு டைம் உடனே பண்ணணும் சப்பாத்தி, இல்லைனா உடனே அந்த டாட்டெல்லாம் வந்து உடனே பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தண்ணிக்கு பதிலாக வந்து என்ன பண்ணிங்கன்னா வார்ம் மில்க் வந்து லைட்டாக சூடு பண்ண மில்க் ஊற்றி பண்ணிங்கன்னா டக்குன்னு சாஃப்ட் ஆகிடும் சப்பாத்தி. நீங்கள் மில்க் ஆட் பண்ணி சப்பாத்தி டஃப் செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் தண்ணி வச்சு ஆட் பண்ணவே மாட்டீங்க, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அந்த டஃப் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டிப் நம்பர் 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வெஜிடபிள் கொசடெல்லா பண்ணியிருக்கோம். பட் யூ கேன் ஆட் மீட் டூ. நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன் வெர்ஷனும் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தான், ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டிப் நம்பர் 2. நல்லா இன்னும் ஒரு செப்பரேட் ஒரு ஸ்பெஷல் செக்ஷன் கொண்டு வர போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலி வெரோ. ஐ மீன் என்னென்னா, நம்ம வந்து இந்த ஏர்த்துக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், நம்மளோட சைட்லேருந்து என்னெல்லாம் பண்ணலாம், வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ், கிச்சன்லேருந்து நம்ம பேபிஸோட குட்ஸ் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் வந்து ஏர்த்துக்கு நம்ம நல்லது பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து நம்ம அதை வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத இந்த ஜேர்னி மூலிமா உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ கூடிய சீக்கிரமே ஒரு புதுமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்ஷனோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.